என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. என்ன விஷயம்னா, நமக்கு வெற்றி தள்ளி போகுது இல்லை கிடைக்காம இருக்குது இது வரைக்கும் அப்படின்னா, அதுக்கு தடையாக இருக்கிறது நம்ம தான் அப்படின்ட்டு ஒரு கோட் படித்தேன். ஆனால் அது ஒரு முட்டாள்தனம்னு இத்தனை வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ புரிஞ்சுக்கிச்சு அது கரெக்டு தான் அப்படின்ட்டு. எப்படின்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. வீட்டில் செல்லமாக வளர்த்துட்டாங்க. வீட்டு வேலை செய்ய தெரியாது. ஒரு ரூ. 100 கொடுத்து நீ செலவு பண்ணிக்க அப்படின்னா பண்ண தெரியாது. எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ண தெரியாது, சமைக்க தெரியாது, எதுவுமே தெரியாமல் 24 வயசில் கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டில் தான் சேலை கட்டவே சொல்லித்தராங்க. ரூ. 100 செலவு பண்ணக்கூட தெரியாத நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாக இருந்து ஒருத்தரோட வருமானத்தை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு கற்றுக்கிட்டேன். இந்த பாருங்கள், நோட்டு எத்தனை நோட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இது எல்லாமே டெய்லி வருமானம் எவ்வளோ, செலவு எவ்வளோ, அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு ஒவ்வொரு நோட்டுக்கு நான் தனித்தனியாக சொல்கிறேன். டெய்லரிங் சம்மந்தப்பட்டதும் வீட்டு செலவுகளை எழுதி 15 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி. 15 வருஷத்துக்குமே நான் கணக்கு வச்சுருக்கேன், ஒவ்வொரு ரூபாய்க்குமே. அந்த மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சமையல், வீட்டு வேலை எல்லாமே கற்றுக்கிட்டாச்சு. என்னால் அது மட்டும் தான் முடியும்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் 13 வருஷத்துக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட 13 வருஷம் முன்னாடி டெய்லரிங் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு மட்டும் தான் நான் தைச்சிட்ருக்கிறேன். ஏன்னா என்னால் அது மட்டும் தான் முடியும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா 2 குழந்தைங்களும் சிசேரியன் அப்படின்றதுனால என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்ருக்கேன். வீட்டு வேலைகளை பார்க்குறது எனக்கு பெரிய வேலையாக தெரிஞ்சிச்சு. என்னால் அவ்வளோதான் முடியும், என்னோடய கெப்பாசிட்டி அவ்வளோதான் நினச்சிட்ருக்கேன். ஒரு கட்டத்தில் வீடு கட்டுறோம், லோன் கட்டணும், ஒரு ஆள் வருமானத்தை வச்சு கட்ட முடியாது, நம்ம எதாவது சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இவ்வளவும் இருக்குல்ல, என்னோடய மனசே தான் என்னால் இது முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் என்னோடய மனசு தான் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லுது. வருஷக்கணக்காக சாதிக்கணுன்ற வெறி இருக்குது. ஆனால் அது இதெல்லாம் சொல்லியே இதனால் நான் அழுப்பி வச்சுருந்தேன். சமாதானப்படுத்தி நானே சமாதானப்படுத்தி வச்சுருந்துருக்கிறேன். அதுக்கப்புறம் லோன் கட்டணும், வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லரிங்கில் எனக்கு வரல, ப்ளவுஸ் தைக்க வரல. இருந்தாலும் அது என்ன மிஸ்டேக் இருக்குதுன்ட்டு கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணுறேன். கஸ்டமர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். 5 வருஷத்தில் 1200 பேத்துக்கு மேலே தைக்கிறேன். தைச்சிட்டு இப்போ ஒரு கஸ்டமரே சொல்கிறாங்க, டெய்லரிங் வந்து நல்லா பண்ணுறவங்க இல்லை, பஸ் ஸ்டாண்டில் வந்து அவங்க வேறு ஒரு கடை வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. நானும் சரி அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு வர்றேன். இப்போ வந்து 1 மாதம் ஆகுது. புது கஸ்டமர்ஸ் நிறைய வர்றாங்க. இதுவும் என்னால் ரன் பண்ண முடியுது. இதுக்கு மேலேயும் டைம் மேனேஜ் பண்ணி என்னால் இந்த வீட்டையும் சமாளிக்க முடியுது, கடையும் சமாளிக்க முடியுது. அதனால் நீங்களும் இப்போ எந்த ஸ்டெப்பில் இருக்கீங்களோ அப்போ பாருங்கள், இத்தனை நாளாக நான் தான் எனக்கு தடையாக இருந்திருக்கிறேன், முடியாதுன்னு நினச்சிட்டு. அதனால் நீங்கள் இப்போ எந்த அடியில் நிற்கிறீங்களோ அதிலேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களால் எவ்வளோ முடியுன்றது அப்போ தான் தெரியும்.